அறிவியல் அற்புதம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் அதிசயமாக ஆச்சரியமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் என்றைக்குமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக விந்தையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அறிவியல் தான். ஏன்னா இந்த அறிவியலில் நாள்தோறும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம எல்லாருக்குமே பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் நம்ம மனசுக்குள்ளே வரும். அதிலும் குறிப்பாக இந்த எதிர்கால ஆய்வுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக பல்வேறு விதமான கருத்துகள் வரத்தானே செய்யும். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கிரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது பசுங்குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பசுங்குடில் வாயுக்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பேன். பசுமை அப்படின்னு வர்றதை நினச்சி, ஆனால் இந்த பசுங்குடில் வாயுக்கள் ரொம்ப ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய ஒரு வாயுக்களாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா கண்டிப்பாக இது போய் ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாயுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பசுங்குடில் வாயுக்களில் நம்ம குறிப்பிட்டு சொல்லும் பொழுது இந்த நம்ம கார்பன் டை ஆக்சைடு, அதே போல் வாட்டர் வேப்பர், மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது போன்ற பொருட்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுக்காக என்ன ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம கார்பன் மோனாக்சைடாக மாற்றக்கூடிய ஒரு முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது எலக்ட்ரோ கெமிக்கலி அதை ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம், அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அண்மைக்கால ஆய்வு சொல்லியிருக்கு. அப்போ இந்த ஆய்வுகள் கண்டிப்பாக பயன் தரக்கூடியதான். ஆய்வுகள்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வுகள் நாள்தோறும் அப்படியே வளர்ந்து கொண்டே போய் கொண்டு இருக்கும். ஏன்னா இன்றைக்கு உலகை அச்சுறுத்தக்கூடிய அந்த ஓசோன் லேயர் டெப்ளிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக இந்த மனித சமுதாயத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் இருக்குது, குளோபல் வார்மிங் இருக்குது. இதுல இருந்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வாயுக்கள், அதாவது அச்சுறுத்தக்கூடிய அந்த பசுங்குடில் வாயுக்களை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்க, கார்பன் மோனாக்சைடாக மாற்றக்கூடிய ஒரு முறை வளர்வது போல எதிர்காலத்தில் ஒவ்வொரு வாயுக்களையும் நம்ம ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? நிச்சயமாக அது விஞ்ஞானிகள் கையில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே போல் இன்றைக்கு நம்ம எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் என்ன அப்படின்னு பார்த்தா எல்இடி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருமே எல்இடி, ஒரு வீட்டுக்குள்ளே போனால் கூட உங்களுக்கு எல்இடி பல்ப் இருக்கா, அதே போல் எல்இடி மானிட்டர் இருக்கா, எல்இடி பேனல் இருக்கா, அதே போல் லைட்ஸ் இருக்கா, இப்படி கேட்கக்கூடிய ஒரு இதை பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிள் மாலிகுல் எல்இடி, அதாவது ஒரே ஒரு மூலக்கூறு கொண்ட ஒரு எல்இடி அண்மையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நிச்சயமாக ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான். அப்போ எல்இடி அப்படின்னு சொல்லும்போதே அதனுடைய தரம், அதனுடைய அந்த குவாலிட்டி, அதனுடைய டெக்ஸ்சர், இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம எல்இடி பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த எல்இடி அப்படின்னு சொல்லும்பொழுதே நம்ம எல்லாருமே இன்றைக்கி ரோட்டில் சிக்னல் லைட்ஸ் பார்ப்போம். அது ஒரு பயனுள்ளதாக இருக்குது. அதே போல் இன்றைக்கி ஒரு பெரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடக்குது, அதாவது கலாச்சார நிகழ்வுகள் நடக்குது. அங்கே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையிலே பயனுள்ளதாக இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த எல்இடி அதுவும் ஒரு சிங்கிள் மாலிகுலாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம்தான். இதை பற்றி தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக இந்த எல்இடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லைட் எமிட்டிங் டயோடு கண்டிப்பாக ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு வழியில் இன்னைக்கு ஒரு மின்சாரத்தை சேமிக்கணுமா, சரி உடனே இதை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி. அப்போ இதனுடைய ஆய்வுகள் நிச்சயமா எதிர்காலத்தில் இன்னும் ஒரு பெரிய பெரிய விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த நம்பிக்கை என்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்பித்தான் ஆகணும். இப்போ இந்த நானோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நானோ ஸ்கேல் 10⁻⁻9 அப்படின்னு சொல்கிறோம். இந்த நானோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லக்கூடியதே ரொம்ப ரொம்ப ஒரு புகழ்பெற்ற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஏன்னா நானோ சைஸில் தான் ஒரு காலத்தில் மனிதர்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பெருசாக வேணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் அண்மை காலத்தில் எல்லாமே ரொம்ப சின்னதாக குட்டி குட்டியாக வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இந்த நானோ மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம நானோ சைஸ் அப்படின்னாவே நம்ம பார்க்க முடியாது. அதில் நானோ மோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் ஒரு நுட்பமான ஒரு விஷயமா இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம நானோ ரொபாட்டிக் சர்ஜரி இப்படி பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்குள்ளே போய் அதை நம்ம எங்கே மருந்து போகணுமோ கரெக்டாக அந்த இடத்துக்கு இந்த நானோ ரொபாட்டிக் சர்ஜரி, அதே போல் நானோ மோட்டர்ஸ் இதெல்லாம் கொண்டு போகிறத பார்க்குறோம். அப்போ இது எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நானோ மோட்டர்ஸில் இந்த என்சைம்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த என்சைம்ஸ் வாயிலாக இந்த நானோ மோட்டர்ஸ் பயன்படுத்துகிறத பார்க்குறோம். நிச்சயமாக இது எதிர்காலத்தில் மனிதனுக்கு பல்வேறு விதமான பயன்களை தரும் என்கிற நம்பிக்கை இருக்குது. அதுபோல் இன்றைய காலகட்டங்களில் மிக மிக நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு சிகிச்சை முறை. அதுவும் நம்ம இன்னைக்கு லண்டனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. இந்த ஸ்டெம் செல்ஸ் பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஆராய்ச்சி.
அதாவது இதய நோய் இருக்கக்கூடிய ஒரு 3000 பேரை வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ் மூலமா வந்து ஒரு தெரப்பி கொடுக்கலாம். அதன் மூலம் இவங்களுடைய இதய நோயை, அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, அதை அச்சுறுத்தக்கூடியது, அதுல இருந்து இவங்களெல்லாம் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு ஆய்வுகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க. அப்போ ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னாவே நமக்கு தெரியும், அதை வந்து ஸ்டெம் செல்ஸ் ஆராய்ச்சி அப்படின்னா அதில் வந்து ஒரு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும், அதில் வந்து ப்ளூரிபொட்டன்ட் இருக்கும். இப்படி வந்து பல்வேறு பண்புகள் வந்து ஸ்டெம் செல்ஸுக்கு இருக்கு. டோட்டி பொட்டன்ட் அப்படின்னு சொல்றோம், ஒலிகோ பொட்டன்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொட்டன்சி வந்து ஒரு பெரிய அளவில் பேசப்படுகிறதா இருக்கு. அப்போ இந்த ஸ்டெம் செல் சிகிச்சை முறை என்பது நிச்சயமாக எதிர்காலத்தில் வந்து இதய நோய்க்கு வந்து பயன்படக்கூடிய அளவில், ஏன்னா இன்னைக்கு ஆராய்ச்சி கட்டத்தில் இருக்கு, நிச்சயமாக இந்த எதிர்கால ஆய்வுகள் வரிசையில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சா கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை என்பது இருக்கிறத பார்க்கிறோம். இப்போ பொதுவாக விண்ணில் வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக வந்து நாளுக்கு நாள் இந்த மக்கள் தொகை அதிகமாக இருக்கு, மனிதன் வந்து இன்னும் ஒரு பிளானட்டை கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும், இது போன்ற ஒரு எண்ணங்கள் வந்து வளர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்போ இதுக்கான ஒரு தகவல்கள் அல்லது நல்ல தரவுகள் கிடைக்குதா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்குது. இப்போ நம்ம நாசால வந்து அவங்க வந்து எத்தனையோ செயற்கைக்கோள் எல்லாம் அனுப்பி அங்க இருக்கக்கூடிய, அதாவது விண்ணில் இருக்கக்கூடிய அதிசயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம விண்வெளி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே வந்து நாமெல்லாம் இருக்கக்கூடியது வந்து பால்வெளி, அந்த மில்கி வே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பால்வெளி மண்டலத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு தெரியும். இப்போ நாசா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த கெப்லர் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலமாக வந்து அற்புதமான விண்கலங்களை எல்லாம் விண்ணுக்கு ஏவி அங்கே விண்வெளியில் இருக்கக்கூடிய புதிய புதிய கோள்கள் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது, இதில் வந்து மனிதர்கள் வாழ முடியுமா, இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அல்லாமல் வேறு கோள்கள் ஏதாவது ஒரு உயிரினங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் என்கின்ற ஒரு ஆச்சரியம் இருக்குது. நாம் கூட பரவலாக படிக்கும் பொழுது அல்லது பத்திரிகைகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பார்த்துருப்போம். அதாவது வேற்று கிரகத்திலேருந்து மனிதர்கள் வந்தாங்க, இல்லை மனிதர் போன்ற உருவம் கொண்டவர்கள் வந்தாங்க, அல்லது ஒரு உயிரினம் வந்தது, இப்படிலாம் வந்து பார்த்துருப்போம். அவர்கள் வந்து புதிய புதிய செயல்கள், அதுவும் வந்து வந்தாங்க, சில நேரம் ஏதாவது ஒரு கல்லை வந்து போட்டு போனாங்க, இப்படி வந்து பல்வேறு தகவல்கள், இல்லை ஒரு பறக்கும் தட்டில் வந்தாங்க, இது போன்ற பல்வேறு தகவல்கள்லாம் நம்ம வந்து செய்தித்தாள் வாயிலாக அல்லது தொலைக்காட்சி வாயிலாக நம்ம தெரிந்து கொண்டிருக்கோம். இந்த கெப்லர் மிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெப்லர் மிஷன் வாயிலாக நாசா சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்மையில் வந்து அவங்க ஒரு 715 எக்ஸோ பிளானட்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோள்கள் நம்ம பூமியை சுற்றி இருக்கக்கூடிய கோள்கள் இல்லாமல் புதிய விதமான கோள்களாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இதுல இன்னும் ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமாக இதுல வந்து ஏதாவது ஒரு நுண்ணுயிர் போன்ற ஏதோ மைக்ரோபியல் ஏதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து வாழ்வதற்கான நிலைகள் கூட இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. மேலும் அவர்களுடைய கணக்கின்படி பார்க்கின்ற போது ஏறக்குறைய ஒரு 1700 எக்ஸோ பிளானட் வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு முழுமையான ஒரு ஆய்வுக்குள்ள வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து இங்க வந்து ஒரு உயிரினங்கள் வாழ்வதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கா, கண்டிப்பா இருக்கு அப்படின்றது கூட எதிர்காலத்துல நமக்கு தெரிய வரலாம். அப்ப இந்த விண்வெளி அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு அதிசயம் தான் இந்த விண்வெளி அப்படின்னு சொல்லலாம். இந்த விண்வெளி அப்படின்னு சொல்லும் பொழுது அண்மையில வந்து ஒரு ஆய்வுல வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு எல்லோ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு மஞ்சள் நட்சத்திரம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அந்த எல்லோ ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மஞ்சள் நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து HR 5171A அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. அப்ப இதனுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய சைஸ், இதனுடைய டயாமீட்டர் இதெல்லாம் வந்து பார்க்கின்ற போது ஒரு சூரியனுக்கே வந்து ஒரு சவால் விடக்கூடிய அளவுக்கு வந்து இதனுடைய தன்மை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதனுடைய அந்த ஒளி உமிழக்கூடிய தன்மை, அதாவது அந்த லைட்டிங், அந்த பிரைட்னஸ் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு கான்ஸ்டண்டா பார்க்க முடியல. அது வந்து கொஞ்சம் அதிகமா வருது, இல்லைன்னா கொஞ்சம் ஃபேட் ஆகி வருது. அப்போ அந்த ஒளி உமிழக்கூடிய அந்த ஒரு தன்மை, அந்த லைட் எமிட்டிங் அந்த எஃபெக்ட் என்பது ஒரு நிலையாக இல்லாம மாறுபட்ட ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய இந்த அப்சர்வேட்டரி, இப்போ அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்சர்வேட்டரி நிலையங்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த விண்வெளி பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஐரோப்பிய அப்சர்வேட்டரி நிறுவனங்கள் இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல வந்து நம்ம அந்த கோள்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கோள்களுக்குள்ள எல்லா தன்மையும் கொண்டிருக்கா அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்க முடியாது. சில நேரங்களில் வந்து மைனர் பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குறுங்கோள்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இந்த குறுங்கோள்களுடைய எண்ணிக்கையும் வந்து நம்ம வந்து நிறைய இருக்கிறத வந்து பார்க்குறோம். அதே போல அண்மையில வந்து 2012 VP113 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுங்கோள் வந்து இவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க.
ஆனால் அதனுடைய அந்த சர்ஃபேஸ் மட்டும் அப்படின்லாம் சொல்லி பார்க்கின்ற போது அது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த குறுங்கோள் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அண்மை கால ஆராய்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நாசா வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா எக்ஸோ மூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வெளியில் இருக்கக்கூடிய அந்த நிலவுகள் எக்ஸோ மூன்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இருக்கா, அதுக்கான ஏதாவது ஒரு விஷயங்களை முன்னெடுத்து போக முடியுமா என்பது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நம்முடைய நாசா வந்து முன்வைக்கிறது. அப்போ இதற்கு வந்து கெப்லர் மிஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயன்பாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல நம்ம இந்த கோள்கள் அதனுடைய அமைப்புகள் அந்த நடவடிக்கைகள்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அண்மையில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கோள் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது ஒரு குறுங்கோள் அப்படின்னு வச்சுக்கலாம். 10199 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுங்கோள். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. அந்த புள்ளியை சுற்றி ஒரு பெரிய ஒரு வட்டம் இருக்கு. அந்த வட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த கோள் எங்கே இருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சனி அதே போல் யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கிரகங்கள் தெரியும். அதற்கு வந்து இடைப்பட்ட ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு குறுங்கோள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த விண்ணில் வீடு கட்டுவோம் அப்படின்னு நம்ம சொல்கின்ற பொழுது நிச்சயமாக கட்ட முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த அறிவியல் நகர்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இது கண்டிப்பாக சாத்தியப்படும். கடலுக்கடியில் கனவுலகம், இந்த ஒரு வார்த்தை கேட்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ கடலுக்கடியில் ஒரு கனவுலகம் இருக்கிறதா? இப்போ வானம், பூமி, அதே போல கடல் அப்படின்னு சொல்றோம். அப்போ நிச்சயமாக நம்முடைய இந்த கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்த பூமி பந்தை வந்து ஒரு ஆய்வு செய்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 70% கண்டிப்பாக வந்து கடல் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பாக இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ நிச்சயமாக இந்த ஆழ்கடலுக்குள்ள பல்வேறு விதமான அதிசயங்கள் இருக்கும். எப்படி வந்து நம்ம பூமியில் வந்து பல்வேறு விதமான அதிசயங்கள் இருக்கோ அதே போல வானத்தில் வந்து பல்வேறு விதமான அதிசயங்கள் இருக்கும், அது போல கண்டிப்பாக கடலுக்கு அடியில் பல்வேறு விதமான அதிசயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த கடல்ல வந்து அந்த கடல் மட்டத்துக்குள்ள அந்த நீரினுடைய மட்டத்துக்குள்ள ஒளி ஊடுருவ முடியுமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட அளவு தூரம் தான் ஒளி ஊடுருவ முடியுது. அதுக்கப்புறம் வந்து ஒளியால் வந்து ஊடுருவ முடியாது. அப்போ ஒளி ஊடுருவ முடியல அப்படின்னு சொன்னா இருந்தாலும் அங்க வந்து ஒரு கருப்பு பகுதி, டார்க் லைட் எஃபெக்ட், அந்த இருட்டில் கூட வந்து அருமையான ஒரு சிந்தசிஸ் நடக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து பார்க்குறோம். அப்போ கனவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டா நிச்சயமாக வந்து இந்த நனவு உலகத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் கனவு உலகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக நம்ம நிலப்பரப்புல வந்து பெரிய பெரிய மலைகள், மலை தொடர்கள்லாம் வந்து பார்க்குறோம். ஆனால் அதே போல வந்து நம்ம கடலுக்கு அடியில் வந்து பார்க்கின்றது மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது போன்ற ஒரு நீண்ட மலைத்தொடர் இருக்கு. அப்போ இந்த மலைத்தொடர் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது இது வந்து ஒரு நிச்சயமாக வந்து ஒரு கம்பீரமான ஒரு மலைத்தொடராக இருக்கிறத வந்து பார்க்குறோம். இது வந்து அட்லாண்டிக் பெருங்கடலினுடைய மத்திய பகுதியிலையும் மற்றும் நம்ம இந்திய பெருங்கடல் அதே போல பசிபிக் பெருங்கடல் போன்ற அவற்றினுடைய இடைப்பட்ட பகுதியில் இந்த மிட் அட்லாண்டிக் நம்ம ஓஷியானிக் ரிட்ஜஸ் இருக்கு, மிட் ஓஷியானிக் ரிட்ஜஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இதனுடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஏறக்குறைய ஒரு 35,000 மைல் அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீளம் கொண்டதாக, சில ஆராய்ச்சியாளர்கள் இதை வந்து ஒரு 40,000 மைல் நீளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட கணக்கிட்டு சொல்றதை வந்து பார்க்குறோம். ஒரு 35லேருந்து ஒரு 40 வரைக்கும் அந்த ரேஞ்சு வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு மலைத்தொடர் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மலைகளுடைய உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பூமியில பார்க்கக்கூடிய ஆல்ப்ஸ் மலையை விட மிகப்பெரிய ஒரு மலைகள்லாம் அங்கே இருக்கு, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிகரங்கள்லாம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு அதிசயமான ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பொதுவாக இந்த கடலுக்கு அடியில் அந்த கனவு உலகம் அந்த ஒரு கான்செப்டுக்குள்ள நம்ம போகும்போது எல்லா விதமான வாழ்க்கை முறைகளும் அங்கே இருக்கு. கடலுக்கு அடியில் வந்து நம்ம பார்க்கின்ற போது நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய அந்த ஃப்ளோரா ஃபானா அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். தாவரங்கள், விலங்குகள், அதே போல பூச்சி இனங்கள் எல்லாமே கடலுக்கு அடியில் வந்து பல்வேறு விதமான தகவமைப்போடு இருக்கிறத வந்து பார்க்குறோம். அப்போ இந்த கடலுக்கடியில் வந்து பார்க்கின்ற பொழுது ரொம்ப அற்புதமாக நுட்பமாக இருக்கக்கூடியது இந்த ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினத்தை வந்து பார்க்குறோம். அப்போ இந்த ஆக்டோபஸ் இதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமா இருக்கும். அதனுடைய ஆனால் நிச்சயமாக கடலுக்கடியில் நம்ம வந்து பார்க்குறோமோ இல்லையோ ஒரு புத்தகத்தில் அதே போல் தொலைக்காட்சியில் இல்லை சிறிய குறும்படங்கள் எல்லாம் நம்ம ஆக்டோபஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம். அதை பார்க்கும்போது அதனுடைய தோற்றம், வடிவம் எல்லாமே இருக்கும். இப்போ வழக்கமாக நம்ம வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப அந்த ஒரு மலையில் இருக்குன்னா அந்த மலைக்கு ஏற்ப ஒரு தாவரத்துக்கு ஏற்ப தன்னுடைய நிறத்தை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு இயல்பு கொண்டதாக இருக்கும்.
அதே போல கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஆக்டோபஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடிய தகவமைப்புக்கு ஏற்ப, பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னுடைய உடலினுடைய நிறத்தை மாற்றிக்கொள்கிறது. அப்ப உடலினுடைய நிறத்தை மட்டுமல்ல, அதனுடைய ஷேப்பு, சைஸ் எல்லாமே ஆக்டோபஸ் வந்து மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அந்த கனவு உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அப்ப பூமி பந்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள் மட்டுமல்லாம கடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரினங்களும், அதுவும் வந்து சிறிய பெரிய உயிரினங்கள் கூட அதற்கேற்ற ஒரு தகவமைப்பை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இதுவும் போல இன்னும் சிறிய சிறிய மீன், அதே போல வந்து மீன் வகைகள், இன்னும் வந்து மீன் அல்லாத வந்து மீன் போன்ற உருவமுடைய சிறு சிறு உயிரினங்கள்லாம் வந்து கடலுக்கு அடியில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுல வந்து பொதுவாக வந்து நம்ம இனப்பெருக்க காலகட்டத்துல உயிரினங்கள் வந்து தன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொள்ளும். ஏன்னா டு அட்ராக்ட் த ஃபீமேல் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து பொதுவாக வந்து பூமியில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. அந்த இனப்பெருக்க காலகட்டத்தில் சில உயிரினங்கள் தன்னுடைய தோற்றத்தை, அதனுடைய வண்ணத்தை வந்து மாற்றிக்கொள்ளும். இப்போ கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய நம்ம ஸ்குவிட் அப்படின்னு சொல்றோம். பொதுவாக தமிழ்ல வந்து அதை கடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பகுதியில் இதை வந்து கணவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஸ்குவிட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஒரு இது வந்து மீன் வகையில சேரக்கூடியது தான் இது. ஏன்னா மக்கள் வந்து மீனாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அந்த ஸ்குவிட்டை. அப்ப இந்த ஒரு உயிரினங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, இதுவும் வந்து இனப்பெருக்க காலகட்டத்தில் வந்து தன்னுடைய பெண்பாலை வந்து ஈர்ப்பதற்காக தன்னுடைய கலர் சேஞ்ச், அதாவது தன்னுடைய பாடியில வந்து ஒரு கலர் சேஞ்சிங்கை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்ப ஆழ்கடல் அல்லது கடல் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக அது ஒரு கனவு உலகம் தான். ஏன்னா அங்க வந்து ஒரு மிகப்பெரிய மலைகள் இருக்கு. அதே போல சின்ன சின்ன உயிரினங்களும் தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்த்தால் அதிசயம். அறிவியல் உலகத்துல கண்டிப்பா ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே அதிசயமா இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப பொதுவாக இந்த கண்டுபிடிப்புகள் அதனுடைய பின்புலங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு விதமான நகைச்சுவை கூட சில நேரத்துல வரும். ஏன்னா அவங்க அறிவியலாளர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதை கண்டுபிடிக்கிறது வந்து சில நேரங்களில் ரொம்ப யதார்த்தமா சாதாரணமான ஒரு நிகழ்வுல அந்த ஒரு அறிவியல் உண்மையை வந்து கண்டுபிடிக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம். இப்போ அந்த வகையில அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர், இவர் வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர். இவரை வந்து நம்ம தாவரவியலாளர் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பல்வேறு விதமான மருந்துகளை கண்டுபிடித்தவர் என்கிற பெருமையும் இவருக்கு உண்டு. இப்போ உலகத்தினுடைய முதல் எதிர் உயிரி ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பெனிசிலினை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொன்னா நம்முடைய அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படின்றவர் தான். அப்ப இவருடைய அந்த கண்டுபிடிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கின்றப்ப இதுக்கு வந்து அவர் முறையாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள் வந்து செய்து கொண்டிருந்தார். அந்த ஆராய்ச்சிகள் வந்து பார்க்கும்போது ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நுண்ணுயிரை வந்து அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தார். பொதுவாக வந்து பார்க்கும்போது நம்ம ஸ்டெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் இதெல்லாம் வந்து நம்ம பாடங்களில் படிச்சிருப்போம். இவர் வந்து தொடர்ந்து வந்து பாக்டீரியா குறித்த பல்வேறு விதமான ஆய்வுகளை வந்து அவர் நிகழ்த்தி கொண்டே இருந்தார். அதில் வந்து அவரால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் பண்ண முடியல. சரி ஒரு நாள் என்ன பண்ணாரு, சரி போதும் இந்த ஆராய்ச்சியை வந்து அப்படின்னு சொல்லி பண்ண ஆய்வுக்கூடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே வச்சுட்டு ஒரு விடுமுறைக்கு போயிட்டார். பொதுவாக வந்து அந்த ஹாலிடே அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் தன்னுடைய குடும்பத்தோடு அவர் வந்து ஹாலிடே ட்ரிப் போயிட்டார். அப்போ திரும்பி வந்து அந்த ஆய்வுக்கூடத்துக்குள்ள பார்க்கின்ற பொழுது அவருக்கு வந்து பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் அங்கே காத்து கொண்டிருந்தது. அவர் வந்து ஒரு தட்டில் வந்து ஒரு தட்டு அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சின்ன பிளேட், கண்ணாடி பிளேட்ல வந்து பல்வேறு விதமான அந்த ஃபங்கல் growth, அதே போல பாக்டீரியா டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தார். அப்போ சில பகுதிகளில் அந்த பாக்டீரியா வந்து சரியாக வளர முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதே போல் அந்த பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்வேறு விதமான ஆச்சரியங்களை அங்கே உண்டு பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ இவருடைய ஆராய்ச்சி என்ன, பாக்டீரியா குறித்த வந்து ஒரு பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை ஈடுபட்டார். அதை வந்து முறையாக பண்ணும்போது அதை வந்து கண்டுபிடிக்க முடியல. அதை அப்படியே வச்சுட்டு ஒரு ஹாலிடே ட்ரிப் போயிட்டு திரும்பி வந்து பார்க்கின்ற போது அந்த தட்டில் வந்து வளரக்கூடிய அந்த பாக்டீரியா, அதே போல் அந்த மோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு சிறு உயிரினங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து பார்க்கிறாரு. அதன் மூலமாக அதை வந்து எடுத்து தனிமைப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பண்பை வந்து கண்டுபிடிக்கிறார். அதை பென்சிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மோல்டை வந்து அவர் வந்து பார்க்கிறாரு. அதனுடைய வாயிலாக வந்து ஒரு புதிய ஒரு எதிர் உயிரியை வந்து கொண்டு வர முடியும், ஒரு ஆன்டிபயோட்டிக்கை கொண்டு வர முடியும். அதுல இருந்து அற்புதமாக கொண்டு வரப்பட்டதான் பெனிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல் வந்து ஒரு எதிர் உயிரி. அப்ப இதற்கு வந்து இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாக்டீரியா கில்லர் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கிறத வந்து பார்க்கிறோம். அப்ப இவர் வந்து சாதாரண ஒரு கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இவர் வந்து ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பாளர். இந்த கண்டுபிடிப்புகளுக்காக அவர் நோபல் பரிசு வந்து அவர் பெற்றிருக்கிறார் என்பது வந்து ஒரு கூடுதல் தகவலாக இருக்கும்.
அப்போ 1928ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பெனிசிலின் என்பது ஒரு தற்செயலான ஒரு நிகழ்வாக அமைந்தது இன்றைக்கும் நம்முடைய மனித குலத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கிறத வந்து பார்க்கிறோம். அப்போ அதே போல இன்னும் நிறைய ஆராய்ந்து பார்த்தால் அதிசயம் அப்படின்னு சொன்னா, கண்டுபிடிப்புகள் வந்து எப்பவுமே ரொம்ப யதார்த்தமா இருக்கும், சாதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். கான்ஸ்டாண்டின் ஃபால்பெர்க் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கோல் டார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தார், அந்த கோல்ல இருந்து பிரிக்கக்கூடிய அந்த கோல் டார் எல்லாம் அப்படின்னு பார்க்கிறோம். அதுல இருக்கக்கூடிய அந்த டெரிவேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து அந்த கோல் டார் ஆராய்ச்சியில கிடைக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இது ஆராய்ச்சி பண்ணும்போது நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம், ஆராய்ச்சிக்கு முன்னாடியும் அவங்க பின்னாடியும் ஒரு அருமையான கை உறைகள்லாம் அணிந்து கொண்டு இருப்பாங்க. அதே போல வந்த பின்னாலும் அவங்க வந்து கைகளை கழுவக்கூடிய காட்சியெல்லாம் வந்து பார்க்குறோம். இவர் அந்த ஆராய்ச்சிக்கு பின்னாடி நன்றாக கையெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் என்ன பண்றாரு, அவரோட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது அதுல திடீர்னு அவருடைய கை ஓரங்கள்ல இருந்து எங்கேயோ அவருக்கு வந்து ஒரு இனிப்பு தட்டுப்பட்டது. சரி, அந்த ஃபால்பெர்க்கு வந்து ஒரே ஆச்சரியம், எப்படி இதுல வந்து ஒரு இனிப்பு வந்திருக்கு, நம்ம நல்லா தானே கை கழுவிட்டு வந்தோம், இருந்தாலும் வந்து நமக்கு வந்து எப்படி அந்த இனிப்பு வந்தது அப்படின்னு சொல்லி அவ்வாறு வந்து கிடைக்கப்பட்ட ஒரு இனிப்பு தான் வந்து நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய சாக்ரின் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த சாக்ரின் வந்து எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவருடைய ஆராய்ச்சி என்பது அந்த கோல்தார் டெரிவேட்டிவ்ஸுக்கான ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு. ஆனா அவர் சாப்பிடும் பொழுது எங்கேயோ அந்த இனிப்பு அவருடைய கைகளில் தட்டுப்பட்டு அதன் பின்னாடி வந்து அதை வந்து சாக்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இனிப்பு ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களுக்கு பின்னாடியும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னாடியும் இது போல அதிசயமான ஆச்சரியமான நிகழ்வுகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்கிறது. படம் சொல்லும் பாடம். இப்போ ஒவ்வொரு படத்தை பார்த்தோன்னே நமக்கு வந்து பல்வேறு விதமான கருத்துகள் வரும். ஆஹா, இந்த படம் வந்து எந்த விஷயத்த சொல்லுது. இப்போ அண்மையில் வந்து ஒரு புத்தகத்தை வந்து பிரித்து பார்க்கும்போது அதில் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது இந்த பழங்களில் உட்காரக்கூடிய இந்த ஈக்கள் போன்ற ஒரு சின்ன ஒரு இன்செக்ட்ஸ் இருக்குது, அதை வந்து ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த படத்தை பார்த்தோன்னா எல்லாருக்குமே இது வந்து சாதாரண ஒரு ஃப்ளைஸ் தான், ஒரு ஈ போன்ற ஒரு சின்ன ஒரு உருவம் தான் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக விட முடியாது. ஏன் விட முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ விண்வெளிக்கு போன முதல் ஒரு உயிரினம், அதாவது விண்வெளிக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போன முதல் உயிரினம் எது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் தான். அப்போ இதுக்கு முன்னாடி வந்து பல்வேறு விதமான சோதனைகள் ஒரு 18ஆம் நூற்றாண்டில் இந்த ஹாட் ஏர் பலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பலூனில் ஆடு, அதே போல் வாத்து, கோழி, இன்னும் என்னென்னமோ உயிரினங்கள்லாம் வந்து அனுப்பி வச்சாங்க. ஆனால் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் லான்ச் எது அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது நம்ம நாசா வந்து அனுப்பிய ஒரு V2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டு 1947ஆம் ஆண்டுகள்லேயே வந்து இந்த ராக்கெட்டில் வந்து அனுப்பியிருக்காங்க இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது, இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து விண்வெளிக்கு போயிட்டு பூமிக்கு அப்படியே எல்லாமே உயிரோடு அற்புதமாக வந்து இறங்கி வந்திருக்கிறாங்க. இது வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து ரீச் ஆன உயரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 109 கிலோமீட்டர் வந்து உயரம் வரைக்கும் இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் வந்து பறந்துருக்கு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக தான் வந்திருக்கிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது அவங்க வந்து ஒரு பேராஷூட்டில் வந்து குதிச்சு வர மாதிரி. அப்போ ஃப்ரூட் ஃப்ளைஸ்க்கே வந்து எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் பாருங்கள். போகும்போது ராக்கெட்டில் போகிறாங்க, வரும்போது பேராஷூட்டில் வராங்க. அதுவும் வரும்போது வந்து எல்லாமே லைவாக ரொம்ப அழகாக அந்த ஈக்கள் வந்து இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். அப்போ படம் அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ படங்கள் இருக்குது. இந்த படத்தை பார்த்தோன்னா இன்னும் பல்வேறு விதமான எண்ணங்கள் வரலாம். இது வந்து ஒரு சின்ன ஒரு மங்கி, அதாவது ஒரு குரங்கு படம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த குரங்கு படம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே பல்வேறு விதமான எண்ணங்கள் வரும். இந்த குரங்கு ஏதாவது ஒருவேளை ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நடித்த ஒரு குரங்காக இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு மிருக காட்சி சாலையில் இருக்கக்கூடிய குரங்கா, பல்வேறு விதமான எண்ணங்கள் வரும். ஆனால் இந்த குரங்குடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது விண்வெளிக்கு போன ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ விண்வெளிக்கு சென்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த ஒரு முதல் குரங்கு என்கிற வகையில் வந்து இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு குரங்காக இருக்கிறத வந்து பார்க்குறோம். இது வந்து ஆல்பர்ட் செகண்ட் அப்படின்னு சொல்லி, அப்போ 2ஆம் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வழக்கமாக வரலாறு எழுதுகின்ற பொழுது இப்போ முதலாம் அப்படின்னு ஒரு மன்னருக்கு ஒரு பேர் கொடுப்பாங்க, அதே போல் 2ஆம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னருக்கு பேர் கொடுப்பாங்க. அதே போல் இந்த குரங்கினுடைய பேர் வந்து 2ஆம் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரங்கு. அப்போ இந்த 2ஆம் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரங்கு வந்து விண்வெளிக்கு போயிருக்கு. விண்வெளிக்கு போயிட்டு அதே போல் அது வந்து பத்திரமாக மீண்டு வந்திருக்கிறத பார்க்குறோம். நம்முடைய நாசா அனுப்பிய V2 அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட்டில் வந்து இது வந்து போயிருக்கு. அப்போ 2ஆம் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல கண்டிப்பாக முதலாம் ஆல்பர்ட்னு ஒரு குரங்கு இருந்திருக்கணும். அவருடைய மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு.
நம்முடைய ஆராய்ச்சிக்காக வந்து அவர் தன்னுடைய அந்த குரங்கு வந்து தன்னுடைய இன்னுயிரையே வந்து நீத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ 2ஆம் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரங்கினுடைய ஒரு மிஷன் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒரு விண்வெளியில் ஒரு 134 கிலோமீட்டர் உயரத்திற்கு வந்து இந்த குரங்கு பறந்து மீண்டு வருகின்ற பொழுது ஒரு ஒரு விதமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேராஷூட் வந்து சரியாக வந்து செயல்படலை. ஆனால் இருந்தாலும் அது வந்து தன்னுடைய பணியை செய்ய வேண்டிய பணியை செஞ்சிருக்கு, ஆராய்ச்சிக்கு வந்து பயன்பட்டுருக்கு அப்படின்றது நமக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 1950லேருந்து 60ஆம் ஆண்டுகள் வரைக்கும் பல்வேறு குரங்குகளை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. அப்போ ஆராய்ச்சி பூர்வமான பல்வேறு விஷயங்களுக்காக இந்த குரங்குகள் வந்து பயன்பட்டுருக்கு. பொதுவாக நம்ம வந்து இந்த பரிணாம வளர்ச்சியில் நம்ம மனிதன் வந்து குரங்கிலினுடைய வடிவமாக மேம்பட்ட ஒரு வடிவமாக வந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் நிச்சயமாக நம்முடைய அந்த பரிணாம வளர்ச்சியை கடந்த பின்னாலும் குரங்குகள் வந்து நமக்கு வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு பயன்படுகிறது அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அப்போ இந்த குரங்குகள் வந்து அனுப்பும் பொழுது சாதாரணமாக அனுப்ப முடியாது. நிச்சயமாக குரங்குகள் அப்படின்னாவே கொஞ்சம் கொஞ்சம் குறும்புகள்லாம் பண்ணத்தான் செய்யும். அப்போ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்கு வந்து ஒரு மயக்க நிலையில தான் இந்த குரங்குகளை விண்வெளிக்கு அனுப்பி அனுப்பும்பொழுது அதனுடைய உடம்புல வந்து பல்வேறு விதமான சென்சார்கள்லாம் வச்சு தான் இந்த குரங்குகளை பாதுகாப்பாக ராக்கெட்டில் வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இதனுடைய ஒவ்வொரு உடலியல் ரீதியாக அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபிசியோலாஜிக்கல் சேஞ்சஸ், அப்போ ஒவ்வொரு ஹைட்டுக்கு போகும்பொழுதும் இந்த நம்முடைய உடம்புல வந்து பல்வேறு விதமான மாறுதல் வரும். அப்போ இந்த குரங்குகள் உடம்புல எந்த விதமான மாறுதல் வருது என்பதை கண்டுபிடிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் வந்து நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த குரங்குகள் வந்து பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளுக்கு பயன்பட்டிருக்கு. நிச்சயமாக இந்த குரங்குகள் புகைப்படம் ஆல்பர்ட் ஃபர்ஸ்டா இருக்கலாம் அல்லது ஆல்பர்ட் செகண்டா இருந்தாலும் நிச்சயமாக இந்த குரங்குகளை நம்ம மனதில் வந்து கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் படம் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தி. அறிவியல் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இந்த அறிவியல் இந்த அளவுக்கு வளர்கிறது அப்படின்னு சொன்னா அதனுடைய கண்டுபிடிப்புகள் தான். எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வர வர இந்த அறிவியல் துறை என்பது நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை வந்து பார்க்கிறோம். இந்த கண்டுபிடிப்புகள் மட்டும் கிடையாது, இந்த கண்டுபிடிப்புகள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சில பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நிலையாக வந்து ஒரு அன்டிஸ்கவர்டு, இப்போ அன்இன்வென்டட் விஷயங்கள்லாம் கூட இந்த உலகத்தில் கண்டிப்பாக இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது விண்வெளி, அந்த விண்வெளியில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள், அதே போல கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் கண்டுபிடிப்பாளர்கள் அவங்க செய்த ஒரு பல்வேறு விதமான சாதனைகள், இன்னும் வந்து இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பயன்பட்ட பொருட்கள், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எல்லாமே சேர்ந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு அறிவியல் கண்டிப்பாக ஒரு அறிவியல் அற்புதமாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நிச்சயமாக இந்த அறிவியல் அற்புதம் வந்து இன்றைய இளைஞர்கள், அதுபோல படிக்கக்கூடிய மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பொது நிலையினர் எல்லாருக்குமே ஒரு பயன்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நிலையத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.